வணக்கம் நண்பர்களே. இன்று முதல் நாம் அயோத்தியா காண்டம் முடிந்து ஆரண்ய காண்டம் ஆரம்பிக்கின்றோம். வசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிட மறந்துடாதீங்க. இன்னைக்கு ஆரண்ய காண்டத்துல அத்தியாயம் 1, விராதன் வதைப்படலம். வனவாசத்தின் பொருட்டு சித்திரக்கூட மலையை விட்டு தம்பியுடனும் மனைவியுடனும் புறப்பட்டுச் சென்ற ராமபிரான் அத்திரி முனிவரின் ஆசிரமத்தை அடைந்து முனிவரைக் கண்டு வணங்கினார். லக்ஷ்மணனும் சீதையும் அவரை வணங்கினார்கள். மூவரின் வணக்கத்தையும் ஏற்றுக்கொண்ட அத்திரி முனிவர் மனமகிழ்ச்சியுடன், சக்கரவர்த்தியின் திருச்செல்வர்களே, நீங்கள் இங்கு வந்து எனக்கு காட்சி கொடுத்தது கிடைப்பதற்கு எளியதோ? நீங்கள் வந்தது எல்லா தேவர்களுடனும் எல்லா உலகங்களும் வந்தது போன்ற சிறப்புடையதல்லவா? இப்படி நீங்கள் வந்து எனக்கு காட்சி கொடுப்பதற்கு நான் என்ன மாதவம் செய்தேனோ என்று ராமலக்ஷ்மணரை நோக்கி மனமுருகி கூறினார். ராமர் அத்திரியின் ஆசிரமத்தில் அவருடைய விருப்பப்படி அன்று உடன் வந்தோருடன் தங்கினார். அப்போது அந்த முனிவரின் மனைவி தன்னை தொழுத சீதா பிராட்டியின் கற்பின் பெருமையை உணர்ந்து மகிழ்ந்து அவளுக்கு சிறந்த ஆடை ஆபரணங்களை தந்தாள். அதனை சீதை களிப்புடன் பெற்றுக்கொண்டாள். மறுநாள் அவர்கள் முனிவரிடமும் அவருடைய பத்தினியிடமும் விடை பெற்று கொண்டு தண்டகாரண்யம் சென்று சேர்ந்தார்கள். அப்போது 16 மத யானைகளையும் 32 சிங்கங்களையும் 16 யாளிகளையும் தான் உண்பதற்காக தனது பெரிய இரும்பு சூளத்தில் சேர்த்து கையில் பிடித்து கொண்டு விராதன் வந்து கொண்டிருந்தான். அவனுடைய செம்மட்டை தலைமயிர்கள் சுருள் சுருளாக இருந்தது. விஷமலையே வானத்தில் நடந்து வருவது போல மலைகள் பொடிபட வேகமாக அவன் வந்து கொண்டிருந்தான். விராதனின் தோள்களில் மலைப்பாம்புகளால் புலிகளை கட்டி தொடுக்கப்பட்ட பல மாலைகள் கிடந்தன. தேவர்களின் விமானங்களையும் கிரகங்களையும் நட்சத்திரங்களையும் கொண்டு மலைப்பாம்புகளால் தொடுக்கப்பட்ட மாலைகளை மார்பில் அணிந்திருந்தான். தன் கை விரல்களின் சந்துகளுக்கு இடையில் இடையில் யானைகளை வைத்துக் கொண்டு அந்த யானைகளை மற்றொரு கைவிரலால் எடுத்து வாயிலிட்டு மென்று கொண்டே அப்பொழுதும் பசியடங்காமல் தவித்தபடி விராதன் விரைவாக வந்து கொண்டிருந்தான். அவன் தான் கொன்று தின்ற புலிகளின் தோலை மேலாடையாக உடுத்தியிருந்தான். அதேபோல் தான் கொன்ற யானைகளின் தோலை இடுப்பில் அணிந்திருந்தான். மலைப்பாம்புகளை கச்சையாக கட்டியிருந்தான். விராதன் கைலாய மலையையும் மேரு மலையையும் பந்து போல் ஆடவல்ல வலிய பெரிய கால்களால் எப்பொழுதும் அந்த காட்டிலே சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடியவன். அவனுடைய உருவம் எல்லா பிராணிகளும் புதுமையாய் ஒரு உருவம் கொண்டது போல இருந்தது. விராதன் பிரம்மதேவனின் வரத்தால் 1,20,000 யானை பலம் பெற்றிருந்தான். அப்படி வேகமாக வந்து கொண்டிருந்த விராதன் அவர்கள் முன்னே வந்து குறுக்காக நின்றான். அவனைக் கண்டு அவர்கள் அவனை பற்றி ஒன்றும் எண்ணாமல் செல்லத் தொடங்கினார்கள். தன்னை அவர்கள் அலட்சியப்படுத்திவிட்டு செல்வதைக் கண்ட விராதன் மிகவும் கோபம் கொண்டான். உடனே அவர்களை நோக்கி, நில்லுங்கள் என்று சொல்லிக்கொண்டே வந்து கனப்பொழுதில் சீதா பிராட்டியாய் ஒரு கையில் எடுத்துக்கொண்டு வான்வழியில் செல்லத் தொடங்கினான். ராமலக்ஷ்மணர் அதனால் பெரும் கோபம் கொண்டு போருக்கு ஆயத்தமானவராகி, அடா, வஞ்சனை புரிந்து எங்கே போகிறாய்? திரும்பி வா என்று சொல்லியபடியே அவனை தொடர்ந்தார்கள். தன்னை தொடர்ந்து வரும் அவர்களை பார்த்ததும் அவன் அட்டகாசமாக சிரித்தான். அப்போது அவன் சிரித்த சிரிப்பு மேகங்கள் ஒன்றோடொன்று முட்டி மோதிக்கொண்டு எழுப்பும் இடியோசையைப் போல் ஒலித்தது. சிரிப்பு அடங்கியதும் அவன் மிகுந்த அகம்பாவத்துடன், அடா, நான் பிரம்மதேவனின் அனுக்கிரகத்தால் என்னை யாரும் கொல்ல முடியாத வரம் பெற்றிருக்கின்றேன். எல்லா உலகத்தவரும் எதிர்த்து போர் செய்தாலும் ஆயுதம் ஒன்றும் இல்லாமலேயே என்னால் அவர்களை வெல்ல முடியும். போகட்டும், உங்களுக்கு உயிர் பிச்சை கொடுத்தேன். இனி இவளை எனக்கு மனைவியாக விட்டுவிட்டு தாபச வேடத்தை பூண்ட நீங்கள் இனி செல்லுங்கள் என்று அவர்களை பார்த்து கூறினான். விராதனின் வார்த்தைகளை கேட்டதும் நமது போர்த்திறமையை அறியாமல் இவன் இப்படி பிதற்றுகிறான் என்று ராமபிரான் கேலி புன்னகை தோன்ற சிறிதே சிரித்து, இனி இவனுடைய பொலிவும் வலிமையும் குறைந்து அழிந்துவிடும் என்று நெஞ்சில் நினைத்து தமது வில்லில் நானொலியை உண்டாக்கினார். அந்த ஒளி உலகம் மேழிலும் இடியேறு போல ஒலித்து பேரொளி செய்தது. அந்த பேரொளியை கேட்டதும் விரதன் திடுக்கிட்டு சீதையை கீழே விட்டு விட்டான். பிறகு சிறிது நேரம் ஆலோசித்து விட்டு ராமருடன் போர் செய்ய தொடங்கினான். அவன் அவர் மேல் தீக்கக்கும் சூலாயுதத்தை வெகு வேகமாக சுழற்றி கோபத்துடன் எரிந்தான். அவன் எரிந்த சூலாயுதம்
ஆழக்கால விஷம் போல எல்லா உலகமும் கலங்கும்படி மின்னிவர ராமபிரான் 7 குலம் அழகையும் விரட மேருமலையை விட வலிமை மிக்க கோதண்டத்தில் ஓர் அம்பை வைத்து உடனே தொடுத்து விட்டார். அந்த அம்பு வெகு வேகமாக காற்றை விட விரைந்து சென்று அவனுடைய சூலாயுதத்தை 2 துண்டாக்கி இன்றோடு அரக்கர் குலம் அழிந்துவிடும் என்று சொல்லும்படி பகலிலே நட்சத்திரங்கள் விழுவது போல திக்குகளின் எல்லையில் விழுந்தது. தான் எறிந்த சூலாயுதம் 2 துண்டமாகி விழுந்து விடவே அது கண்ட அரக்கனான விராதன் சிறிதும் பின்வாங்காது முன்னை விட அதிக கோபத்துடன் பல மலைகளை வேரோடு பறித்தவர்கள் மேல் விசையோடு எறிந்தான். அப்படி தம் மேலே வீசப்பட்ட மலைகள் யாவும் பிளவுபட்டு விழும்படி அக்கணமே ராமபிரான் தம்முடைய அம்புகளை ஏவினார். அதனால் விராதனால் எரியப்பட்ட மலைகள் மீண்டும் சென்று அவனையே விசையோடு தாக்கி அவன் உடம்பில் பெரும் காயங்களை ஏற்படுத்தின. மேலும் கோபம் கொண்ட அரக்கன் ஒரு மராமரத்தை வேரோடு பிடுங்கி அவர் மேல் எறிந்தான். அந்த மராமரத்தை உடனே 4 அம்புகளால் துண்டித்து வீழ்த்திவிட்டு மேலும் வரிசையாக அம்புகளை தொடுத்து விட்டார். அவர் விட்ட அம்புகள் எல்லாம் விராதனின் மார்பிலும் தோள்களிலும் குத்தி ரத்தம் பீரிடச் செய்தன. அதனால் ஏற்பட்ட வலியை தாங்க முடியாமல் அவன் முள்ளம்பன்றி போன்று தன் உடம்பை சிலிர்த்து உதறினான். மேலும் அவனுடைய அந்த செய்கையால் ரத்தம் பெருகி வழிந்து தரையில் ஆறாக பெருக அவன் உணர்வு சோர்ந்தான். விராதனனுடைய சோர்வை கண்டாலும் ராமலக்ஷ்மணர் அந்த அரக்கன் உண்மையாகவே வரம் பெற்றவன், வலிய ஆயுதங்களை பிரயோகிப்பதனால் இவன் இறக்க மாட்டான், மீண்டும் தொடர்ந்து போர் செய்வான் என்று ஆலோசித்து கோபத்துடன் வாளை உருவினார்கள். பிறகு இவனுடைய கைகளை வெட்டி விடுவோம் என்று கூறிவிட்டு இருவரும் அவனுடைய தோள்களில் ஏறினார்கள். இதை உணர்ந்தான் விராதன். ஒரு வினாடியில் தன்னுடைய சோர்வுகளை எல்லாம் உடம்பை சிலித்து விளக்கினான். தன்னுடைய தோளின் மேல் ஏறி அவர்களை சுமந்த வண்ணம் அவர்களை கையால் பத்திரமாக பிடித்து கொண்டு முன்னை விட 10 மடங்கு வேகத்துடன் வான்வழியில் ஓடினான். அந்த வழியில் எங்கும் ஓடி ஓடி வட்டமாய் சுற்றினான். தரையில் நின்றிருந்த சீதை தன் கணவரை ஆகாய மார்க்கமாக அரக்கன் தூக்கிச் செல்வதைக் கண்டாள். அவளுடைய பெண்மனம் சேவல் பிடியில் அகப்பட்ட பெண் அன்னம் போல மிகவும் கலங்கிற்று. அவள் தன் கூந்தல் புழுதியில் புரள அப்படியே மயங்கி விழுந்தாள். விழுந்தவள் சில கணத்துக்குள் சுய உணர்வு பெற்று மீண்டும் எழுந்து நின்றாள். தன் துன்பத்தை உடனே மறந்தாள். அரக்கன் விராதன் செல்லும் திசையை ஏறிட்டு பார்த்தாள். மின்னலை போன்ற தன் இடை துவள விரைந்து அவளை தொடர்ந்தபடி, ஏ அரக்கனே, தரும சொரூபிகளான சக்கரவர்த்தி திருச்செல்வர்களை விட்டுவிடு, அவர்களுக்கு பதில் என்னை பிடித்து சாப்பிடு என்று கத்தினாள். மீண்டும் அவள் உடல் சோர தரையில் விழுந்தாள். விராதனின் தோல் மேல் சென்று கொண்டிருந்த லட்சுமண பிராட்டியின் நிலையை கண்டான். அவன் மனம் அந்த காட்சியை கண்டதால் மிகவும் வருந்தியது. ராமபிரானை தொழுது அவன், அண்ணலே, தேவியை இப்படி வருந்தும்படி வைத்துவிட்டு விளையாடலாமா? இது குற்றமாகும் என்றான். தம்பி, நாம் போக வேண்டிய வழியாகவே இந்த விராதன் வந்து கொண்டிருந்தான். அதனால் நடந்து செல்லும் வருத்தமின்றி விரைவாக இவன் மேல் ஏறிச் செல்லுதல் நல்லதென்று எண்ணியிருந்தேன். இவனை கொன்று வீழ்த்துவது நமக்கு பெரிய காரியமில்லை என்று பதிலுக்கு கேலிச் சிரிப்புடன் சொன்னார் ராமர். அப்படி சொன்னவர் தம் காலால் விராதனை வேகத்தோடு தள்ள அவன் தரையில் விழுந்தான். கீழே விழுந்தவனுடன் அவனுடைய தோள்கள் 2ஐயும் வேகமாக வெட்டி வீழ்த்திவிட்டு ராமலக்ஷ்மணர் கீழே குதித்து விரைந்து நடந்தார்கள். விராதன் அதனால் மிகுந்த சினம் கொண்டு புருவத்தை நெரித்தபடி அவர்களை தொடர்ந்தான். தம்மை தொடர்ந்து அவனுடன் மீண்டும் அவர்கள் பலவிதமாக போர் செய்தார்கள். எப்படி அவனோடு போர் செய்தும் அவர்களால் அவனை கொல்ல முடியவில்லை. அது கண்டு இவன் தான் பெற்ற வரத்தினால் இவனை ஆயுதம் கொண்டு கொள்ள முடியாது, இவனை குழிவெட்டி மண்ணிலே புதைத்து விட வேண்டும் என்று ஸ்ரீராமர் லக்ஷ்மணனை நோக்கி கூறினார். உடனே லக்ஷ்மணன் நொடிப்பொழுதில் பெரிய பள்ளம் ஒன்றை தோண்டி முடித்தான். ஸ்ரீராமர் விராதனை தனது காலால் எட்டி உதைத்து அந்த பள்ளத்தில் தள்ளி புதைத்தார். அந்த கணத்தில் விராதன் முன்பே குபேரனால் கொடுக்கப்பட்ட சாபத்தால் வந்த வலிய அரக்க சரீரம் நீங்கி முற்பிறவி உணர்ச்சியோடு முன்னைய கந்தர்வ உருவத்துடன் பிரம்மதேவன் போல் மண்ணுக்கடியில் இருந்து வெளியே வந்தான். பழைய மன அடுக்கமும் அவனிடம் வந்து சேர்ந்தது. தத்துவ ஞானம் பெற்று ஸ்ரீராம பிரானை உண்மையாகவே அறிந்து கொண்டான். அப்பொழுது அவன் நெஞ்சம் பக்தி பரவசம் கொண்டது. 2 கைகளையும் குவித்து ராமரை தலைத்தாழ வணங்கினான். எம்பெருமானே, ஆழி முதல்வா, எல்லா வேதங்களாலும் வணங்கப்படுபவை உமது திருவடிகளே. அந்த திருவடிகள் உலகம் முழுவதும் பறந்திருக்கிறது என்றால் மற்ற திரு அவயங்கள் எப்படிப்பட்டதோ? கடல் மேல் பள்ளி கொண்ட நீர் மற்ற பூதங்களிலும் வாசம் செய்தால் அவை உம்மை தாங்க வல்லனவோ? முன்பு கஜேந்திரன் பரம்பொருளே என்று கூவி அழைக்க உடனே அந்த யானைக்கு ஓடி வந்து அருள் புரிந்தீர். எல்லோருக்கும் அருள் புரியும் நீ
அறத்தை நிலைநாட்ட யாரும் உமக்கு துணை வராமல் தன்னந்தனியாய் தெரிகின்றீரே, இது உமக்கு கடமையோ? சொல்வீர். இரத்தலும் பிறத்தலும் ஆகிய திருவிளையாட்டை மனமுவோந்து இனிதாக செய்தருள்கின்றவரே, எப்படிப்பட்டவருக்கும் தாம் பெற்ற பதவியை பெறுதல் அரிதில்லை. அப்படியிருக்க நீர் உமது பதவியை விட்டு விட்டது போல் காணப்படுகின்றீரே, இது என்ன மாயை? பல சமயத்தவருக்கும் அவர்கள் விரும்பும் தெய்வமாகி அவர்களின் வழிபாட்டினையும் ஏற்றுக்கொள்ளும் பெரிய தத்துவ சுரூபியாகிய நீரே நிற்கின்றீர். அப்படி நீர் நிற்பீரானால் பின்பு அந்த சமயங்களுக்கு தலைவராய் நின்ற தேவர்கள் என்ன பெருமையை கொண்டு என்ன காரியங்களை செய்வார்கள்? அவர்களால் என்ன பயன் ஏற்பட முடியும்? பிதாமகராகிய பிரம்மதேவன் முதல் மற்ற தேவர்களுக்கும் பிற உயிர்களுக்கும் நீரே முதல் தந்தையானீர். அப்படியானால் உலக வழக்கத்தின்படி அவர்களை பெற்று வளர்த்த முதல் தாயானவர் வேறு எவரோ? ஒருவரும் இல்லை. நீரே அந்த முதல் தாயாகவும் ஆனீர். ஆதி பரம்பொருளும் நீரே. எல்லா உலகங்களுக்கும் உமக்கு கீழ்ப்பட்டவையே. ஆராய்ந்து அறிவதற்கரிய எல்லா சமயங்களும் உம்மை காரணமாக பற்றியவையே. அப்படியிருக்க நீர் ஏன் வீணான வஞ்சகர்களைப் போல உம்முடைய பழைய திருமேனியை ஒழிக்கின்றீர்? அப்படி ஒழிக்காது பழைய சொரூபம் வெளிப்பட்டு நீர் நிற்பீரானால் உமக்கு தீமை உண்டோ? அழியாத பெரிய மாயையாகிய விளையாட்டும் உமக்கு வேண்டுமோ? ஐயனே, தாயும் கன்றை அறிய வேண்டும், கன்றும் தாயை அறிய வேண்டும். இப்படி இருக்க தாயாகிய நீர் மட்டும் எல்லா உலகத்து உயிர்களையும் அறிந்திருக்க, கன்றாகிய உலகத்துயிர்கள் உம்மை அறியாமல் இருப்பது என்ன வியப்பு? இது என்ன மாயை? உலகத்தில் உள்ள சாதாரண மக்கள் துதிக்கலாம் என்று பல பல தெய்வங்களையும் நினைப்பார்கள். என்றாலும் உம்மையல்லாமல் வேறு சிறந்த தெய்வம் உண்டென்று சொல்லுதல் உயர்ந்தவர்களின் ஒழுக்கம் இல்லை. நல்லொழுக்கத்தில் நின்ற அப்பெரியோர்களின் அரிய தெய்வம் உம்மையன்றி வேறில்லாமல் யார் என்று அவரிடம் பேசுகின்றான். உடனே, ஐயனே, நீர் உண்டாக்கிய உயிர்கள் நீரே பரதத்துவம் என்னும் உண்மையை சிறிது உணர்ந்து உய்வித்தல் ஆகாதோ? முன்பு பரமசிவனுக்கும் பிச்சையிட்டு அருளியதால் உம்முடைய சிறப்பை எல்லா உலகத்தாரும் அறிந்தார்கள். நீர் ஹம்சஸ்வரூபியாய் அதற்கரிய வேதங்களை பிரபதேவனுக்கு உபதேசித்தே. அவற்றை முன்னே உனக்கு கற்பித்தவர் யார்? அவர்கள் அனைவரும் இப்பொழுது அழிந்து போனார்களோ? பரமாத்மாகிய நீர் சேத நாசகங்களில் நின்றும் வேறாகியும் ஒன்றாகியும் இருத்தல், அவற்றை பிரிந்து நின்றோ பிரியாமல் இருந்தோ? ஆழி முதல்வா, அறிவில்லாத நான் அந்நாள் முதலாக இந்நாள் வரையிலும் நல்லது இது தீயது இது என்று ஆராயதவனாய் அகப்பட்ட பிராணிகளையெல்லாம் கொன்று தின்று தீவினைகளுடைய தேடி சம்பாதித்துக் கொண்டேன். இன்று உமது திருவடி தீண்ட அத்தீவினை துன்பம் உணர்ந்தேன். உயிர்களை அழித்ததனால் எனக்கு நேர்ந்த தீவினையெல்லாம் போக்கி அருளிய உம்மை அறிவில்லாத நான் பலவாறு வருத்தி விட்டேன். இனி என் குற்றத்தை பொறுத்தலிராக. விராதன் உடனே தன் கதையையும் கூறத் தொடங்கினான். கேளுங்கள், நான் தேவலோகத்தவன். என் பெயர் தும்புருத்தன். தேவலோகத்தில் வசித்துக் கொண்டிருந்த பொழுது ஒரு நாள் அரம்பையனிடம் நான் காதல் கொண்டு அவளை கூடி அக்காதல் மோகத்தில் தலைவனான குபேரனை அலட்சியம் செய்தேன். அப்படி அறிவை மயக்கும்படியான காமநோய் என்னை தொடர்ந்த குற்றத்தால் குபேரன் என்னை அரக்கனாகும்படி சபித்தார். அப்படியே நான் கிளிஞ்சன் என்னும் அரக்கனின் மகனாக ராட்சச குலத்தில் பிறந்தேன். இச்சாபம் எவ்வாறு நீங்கும் என்று குபேரனிடம் கேட்டபோது அவர் உமது பாதங்களின் பரிசத்தால் நீங்கும் என்றார். இவ்வாறு தான் என்னுடைய சாபம் நீங்கியது என்று தன்னுலகம் சென்றான். பின்பு ராமபிரான் இளைய பெருமாளுடனும் சீதா பிராட்டியுடனும் அவ்விடத்தை விட்டு நீங்கி ஒரு தபோவனத்தை அடைந்தார். அங்கே பகல் முழுவதும் அவர்கள் மூவரும் தங்கினார்கள். தொடரும். வசியின் வாசிப்புகள் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, ஷேர் செய்யவும். தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்டில் பதிவிடவும். அதுவே எனக்கு உற்சாகமூட்டும். நன்றி.